நமஸ்கார், என் பெயர் இமான் சௌதரி. இது மிகவும் வசதியான வீடு. உங்கள் வீட்டை இன்னும் சிறப்பாக மாற்ற விரும்பினால் முதலில் உடற்பயிற்சியை தொடங்க வேண்டும். உடற்பயிற்சி நான் இந்த திரையில் காட்டுகிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ செய்திருக்கேன். அது சிறிய உள்ள விளக்கம் பகுதியில் இணைப்பையும் சேர்க்கிறேன். இதன் மூலம் இந்த உடற்பயிற்சியை ஏன் செய்ய வேண்டும் என்பது குறித்து உங்களுக்கு ஒரு சிறிய யோசனை கிடைக்கும். முதலில் இந்த அனைத்தையும் பாருங்கள். நீங்கள் விரும்பினால் வீடியோவை நிறுத்துங்கள். நீங்கள் திரையில் என்ன பார்க்கிறீர்களோ அதை நிறுத்தி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவும். இது மிகவும் எளிதான பயிற்சி. இதை வீட்டிலேயே செய்யலாம். வீட்டு வைத்தியம் முறைகளில் இது முதல் முறை. வெரிகோஸ் வெயின்களுக்கான வீட்டு வைத்தியம். வீட்டில் படுத்து வைக்கிற நரம்புகள் என்பது எளிதான விஷயம் என்று நோயாளி நினைக்கிறார். மருந்துகளை உட்கொண்டால் அவை நல்லபடியாகிவிடும் என்று கருதுகிறார். இல்லை, முதலில் வெரிகோஸ் வெயின்களுக்கு தேவைப்படுவது நமது இரத்த ஓட்டத்தின் செயல்பாடு. நமது இரத்த ஓட்டம் எங்கே செல்கிறது? அது செல்கிறது. எனவே ரிஃப்ளக்ஸ் உருவாகிறது என்றால் அவை ஏன் உருவாகின்றன? ஏனென்றால் எங்கள் வால்வுகள் அதன் பின்னால் மோசமாக உள்ளன. அதனால் அவை உருவாகின்றன. எனவே நாம் அங்கு ஸ்திரத்தன்மையுடன் செயல்பட்டால், இரத்த ஓட்டத்தை அது செல்ல வேண்டிய திசையில் அனுப்பினால், நமது பாதி விஷயங்கள் அங்கேயே வரிசைப்படுத்தப்படுகின்றன. அதனால்தான் உடற்பயிற்சி முக்கியமானது. எனவே இது வீட்டு வைத்தியத்தில் முதல் விஷயம் ஆகும். இப்போது உண்ணுவது மற்றும் குடிப்பது பொறுத்தவரை வீட்டு வைத்தியத்தில் சிறந்தது நல்ல உணவு முறையை பின்பற்றுவதாகும். நல்ல உணவை உண்ணுங்கள். காரமான உணவை குறைவாக உண்ணுங்கள். ஆனால் சில விஷயங்களை கவனிக்கவும். உதாரணமாக, நமது இரத்தத்தின் அடர்த்தியை கொஞ்சம் தின்னதாக வைத்திருக்க வேண்டும். எனவே அதை மெல்லியதாக வைத்திருக்க நம் இரத்த ஓட்டம் மேம்பட்ட வழியில் ஓட சில விஷயங்களை நாம் தேர்வு செய்வோம். அது மெல்லியதாக இருக்கும்போது அது உங்களுக்கு அதிக நல்லது. அது உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கும். அதில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போன்ற சில உறுப்புகள் நம் இரத்தத்தை கொஞ்சம் மெல்லியதாக வைத்திருக்கும். அதனால்தான் கோடையில் நம் அம்மாக்களோ அல்லது பெரியவர்களோ நமக்கு வெங்காயம் சாப்பிட சொல்வார்கள். இதனால் இரத்தம் பாதிக்கப்படாது. வெங்காயம் எடுக்க எந்த காரணமும் இல்லை. எனவே நீங்கள் இரத்தம் கட்டிக்கொள்வதிலிருந்து காப்பாற்றப்பட்டீர்கள். அல்லது நீங்கள் பக்கவாதத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள். அல்லது நான் சொன்னேன், நீங்கள் பக்கவாதம் தாக்குதலிருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள். எனவே இது அவர்களின் விளக்கம் முறை. ஆனால் இந்த முறை உண்மையில் வேலை செய்கிறது. அதனால்தான் இரத்தம் மெல்லியதாக இருந்தால் அது உங்களுக்கு நல்லது. இரத்தத்தை மெல்லியதாக்க உங்களிடம் 3 விஷயங்கள் உள்ளன. இது உங்கள் வீட்டிலும் கிடைக்கும். எனவே ஒவ்வொரு காய்கறியிலும் அல்லது நீங்கள் பருப்பு செய்கையில் அதற்கு ஒரு தாளிப்பு செய்யலாம். நீங்கள் காய்கறிகளை சமைக்கும்போது அதற்கு ஒரு தாளிப்பு செய்யலாம். அதில் மசாலா சேர்க்க வேண்டாம். சிவப்பு மிளகாயை இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் சிவப்பு மிளகாயை சாப்பிட்டால் உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் பிரதிபலிப்பு செயல்கள் அதிகரிக்கும். வலியும் அழற்சியும் அதிகரிக்கும். இப்போது இந்த விஷயங்களை பொறுத்தவரை பின்னணியில் வேலை செய்யும் விஷயங்கள், முன்னணியில் வேலை செய்யும் விஷயங்கள். இப்போது நமக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்து வீக்கம் உள்ளது. வீக்கம் வரும். வீக்கத்திற்கான சிறந்த வீட்டு வைத்தியம் என்னவென்றால், நீங்கள் கொஞ்சம் பால் எடுத்து 1 கப். நான் அதிகமாக சொல்ல மாட்டேன், 1 கப். 1 கப் பாலில் நீங்கள் 1 டீஸ்பூன் மூலமஞ்சள் அல்லது ஒரு பச்சை மஞ்சளை எடுத்து அதை அரைத்து கலந்து விடவும். இப்போது அந்த மஞ்சள் கலந்த பாலை நீங்கள் ஒவ்வொரு இரவும் 1 கப் குடிக்க வேண்டும், அதிகமாக இல்லை. ஏனெனில் மஞ்சள் பாலில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. அதனால்தான் குழந்தை பருவத்தில் அம்மாக்களோ பெரியோர்களோ நமக்கு சொல்லுவார்கள், நாம் விழுந்து காயமடைந்தால் அந்த காயமடைந்த பின் மஞ்சள் பால் குடித்தால் நிவாரணம் கிடைக்கும் என்று. வீக்கத்தை குறைப்பதால் நீங்கள் நிவாரணம் அடைவீர்கள். அந்த வீக்கம் உடலின் எந்த பகுதியில் இருந்தாலும் அது குறையும். எனவே இங்கே வீக்கத்தை குறைக்க மஞ்சள் பால் நல்லது. இதன் மூலம் உங்கள் அழற்சி, வீக்கம் உங்கள் நரம்புகளில் ஏற்படுகிறது, அது ஏற்படாது. அது நிறுத்தப்படும். அதனால் உங்களுக்கு எந்த வலியும் வராது. எனவே மஞ்சள் பால், மெல்லிய இரத்தம், 3வது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உடற்பயிற்சி. இந்த 3 விஷயங்கள் முக்கியமாக நாம் வெரிகோசல் நோயின் தினசரி தாக்குதல்களிலிருந்து நமக்கு ஏற்படும் தீங்கினை தடுக்கவும் மேலும் நம் நரம்புகளை சீராக்கவும் உதவும். இது நமது நரம்புகளின் விட்டத்தை குறைக்க உதவும். இந்த 3 விஷயங்களை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த மருந்தையும் எடுக்க விரும்பாவிட்டால் அதை எடுக்க வேண்டாம். இந்த ரூட்டினில் 67 மாதங்களுக்கு 1 வருடத்திற்கு இதை செய்யுங்கள். ஆனால் இடையே உங்கள் பரிசோதனைகளை செய்யுங்கள். வெளியில் சாப்பிடும் உணவுகளை தவிர்க்கவும். வெளி உணவுகளை சாப்பிடக்கூடாது. மாவை சாப்பிட மறக்காதீர்கள். மேலும் மலச்சிக்கலை உண்டாக்கும் எதையும் உண்ண வேண்டாம். ஏனெனில் மலச்சிக்கல் நமக்கு ஒரு எதிரி.
வெரிகோசல் ஏற்பட காரணம் மலச்சிக்கல். பல சந்தர்ப்பங்களில் எனவே மலச்சிக்கல் நமது பிரச்சனைகளை அதிகரிக்கிறது. ஏனெனில் மலச்சிக்கல் காரணமாக வயிற்று அழுத்தம் அதிகரிக்கிறது. மலம் கழிக்க செல்லும் போது அழுத்தம் அதிகரிக்கிறது. எனவே இது சிரைகளை அதிகரிக்கிறது. அழுத்தம் அதிகரிக்கும் போது ரிஃப்ளக்ஸ்கள் அதிகரிக்கின்றன. மேலும் ரிஃப்ளக்ஸ்கள் அதிகரிக்கும் போது அது வலியை உண்டாக்குகிறது. எனவே மலச்சிக்கலை குறைக்க ஒரு வழி உள்ளது. மேலும் உங்களிடம் அதிக நார்ச்சத்து இருந்தால் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை உண்பது, குறைவான சாலட் மற்றும் பயறு வகைகளுடன் கூடிய காய்கறிகளை உண்பது, முட்டைக்கோஸ் போன்ற உலர்ந்த காய்கறிகளை அல்லது நெய்யில் செய்யப்பட்ட எந்த காய்கறியையும் உண்பது. ஆனால் அதனுடன் அதிக நார்ச்சத்து உணவுகளையும் உண்ணுங்கள். நான் இதை செய்வேன். இந்த வீடியோவில் அதிக நார்ச்சத்து உணவுகளின் பட்டியலை நான் வைப்பேன். இதன் ஸ்கிரீன்ஷாட்டை எடுங்கள். இதை நிறுத்தி ஸ்கிரீன்ஷாட் எடுங்கள். மேலும் அந்த காய்கறிகளை சாப்பிடத் தொடங்குங்கள். அதனால் மலச்சிக்கல் குறைகிறது. மேலும் உங்கள் வரிகோசல் மெதுவாக சிறப்படைய ஆரம்பிக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.